சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய திரை வாழ்க்கையில 50 ஆண்டு காலத்தை கடந்து கிட்டத்தட்ட 170 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாரு. இவருடைய தோல்வி படங்களை விட வெற்றி படங்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு பல பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்துட்டாரு. இவருடைய நடிப்புல கடைசியாக வெளியான வேட்டையன் படமாக இருக்கட்டும், அதற்கு முன்பு வெளியான ஜெயிலர் படமாக இருக்கட்டும், 2 படமுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாம ரஜினி சாருடைய மார்க்கெட் இந்த 2 படங்களால மிக உயரத்திற்கு சென்றுள்ளது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோலிவுட்டிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக தற்போது வரைக்குமே திகழ்ந்துட்டு இருக்காரு. என்னதான் தனக்கு வயதானாலுமே தற்போதும் கூட ஒரு இளைஞனை போல செயல்பட்டு கொண்டிருக்காரு. இவருடைய கைவசம் தற்போது 2 படங்கள் இருக்கு. ஒன்று கூலி, மற்றொன்று ஜெயிலர் 2. இதனை தாண்டி தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆவதற்காக தற்போது கதைகளையுமே கேட்டுக்கொண்டிருக்காராம். கூலி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு அண்மையில முடிந்துள்ளதாகவும், ஆகையால ஜெயிலர் 2க்கு பிறகு எந்த படத்துல நடிக்கலாம் அப்படின்ற முடிவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இறங்கியிருக்காரா. டாப் இயக்குனர்களிடம் கதை கேட்டு வருவதாக சொல்லப்படுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரீசெண்டாக சங்கர் அவர்களும் இயக்குனர் அட்லி அவர்களுமே சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி கதை சொல்லிருக்காங்களா. 2 பேருடைய கதையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே பண்ணிருக்கார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம ரஜினி சாரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா குட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.